ஆஃபீஸ் காலேஜ் அப்படி இல்லை, நான் வெளியில ஒரு பார்ட்டி போறேன் பட் சிம்பிள் மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க டெய்லி மேக்கப்க்கு சிம்பிள் மேக்கப்க்கு உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் வச்சுதான் இந்த மேக்கப் லுக் நான் பண்ணி காட்ட போறேன். ஒரே ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இருந்தாலே போதும் இந்த மேக்கப்பை சூப்பரா பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்றேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் நான் காட்டுறது ஆப்ஷனல் தான் இந்த மேக்கப் லுக்கை பொறுத்த வரைக்கும். இல்ல ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு கூட நீங்க டைரக்டா பண்ணலாம். அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், நீங்க பாருங்க, ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்லி மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து பிளம்மோட ரைஸ் வாட்டர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட் ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா வந்து என் ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆயிடும் அண்ட் ஹைட்ரேட் பண்ணும். அதுக்காக தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீனுக்கு வந்து நான் டெர்மாகோவோட சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து நான் நைட் டைம்ல ஃபிலிம் பண்றதுனால கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதே நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா நிறைய ஒரு 2 ஃபிங்கர் அளவுக்கு எடுத்து நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் காட்டுற மேக்கப் லுக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மேக்கப் லுக்கை வச்சு ரொம்ப சிம்பிளா மேக்கப்பே பண்ண தெரியாதவங்களுக்கு கூட நான் காட்டுறது மூலியமா மேக்கப்பை ஈஸியா பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதான் மேக்கப்லேயே மெயினானதை காட்ட போகிறேன். ஸோ என்னன்னா இது வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல நான். ஸோ இப்போ பேசிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பேசினேன். ஸ்கின் கேர்லாம் பண்ணணும்னு தான் அப்படி தோணுச்சு. ஸோ இது வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு மேக்கப்பை ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி வச்சு தான் சூப்பராக பண்ண போகிறோம். காலேஜோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது சூப்பராக செட் ஆகும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியும் ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க கன்சீலரோ போதும். அது க்ரீம் கன்சீலராக இருக்கட்டும், க்ரீம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை லிக்விட் பேஸ்ல இருக்கட்டும், எதா இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நமக்கு தேவைன்னு பார்த்தது இந்த மாதிரி ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியும் ஒரு இதுவும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஏன் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா இதனால ஒரு டிண்டட் லைக் பிபி கிரீம் நமக்கு வருது இல்லை, அந்த மாதிரி இல்லை டிண்டட் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் கிடைக்குது இல்லை நமக்கு, அதுக்காக தான் இது பண்றோம். டிண்டட் சீரம் கிடைக்குது நமக்கு இப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரதுக்கும் அண்ட் இதை வந்து லாங் லாஸ்டிங்கா வச்சுக்க, லாங் லாஸ்டிங்ன்றது தான் பெரிய விஷயமாவே இருக்கு. இப்போ வந்து சீரம்ஸோடய சன்ஸ்கிரீனோட இது பண்ணும்போது இப்போ நல்லா ஸ்வெட் ஆகுறவங்களுக்கும் இல்லை ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாட்டுது. ஸோ ஒரு ஃப்ரெஷ்னஸை கொண்டு வரதுக்கு தான் நான் இதை வந்து ஃபேர் அண்ட் லவ்லியோட மிக்ஸ் பண்ணி பார்க்குது. ஸோ இது வந்து என் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் என் அக்காவுக்கு வந்து நான் இதை சொல்வேன், இப்போ நான் மேக்கப் போட இங்கே இல்லைன்னும் போது நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லியோட ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி சொல்வேன். ஸோ அதை நான் பண்ணதுனால எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொன்னதே. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் சொல்லுவோம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கிறேன். பெரிய பேக்கோ சின்ன பேக்கோ வாட் எவர் இட் இஸ் உங்ககிட்ட இருக்கிறது. ஓகே, ஸோ நான் பேசிக்காக ஃபேர் அண்ட் லவ்லி போடுற பர்சனே இல்லை. நான் ஸ்கின் கேர் பண்ணி காட்டினேன். ஸோ ஸ்கின் கேர் இல்லாமையும் ஃபேர் அண்ட் லவ்லியே நமக்கு ஒரு பெரிய ஸ்கின் கேர் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுனால. ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணாமல் கூட பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்க சீரம் வச்சோ சீரமோட இந்த ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போடலாம், மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க சன்ஸ்கிரீனோட மிக்ஸ் பண்ணி போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாக்மே 925ஓட ஃபவுண்டேஷன், ஸோ N340 அதாவது N340 நியூட்ரல் ஆல்மண்ட் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக லைக் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இது நான் கொஞ்சம் நிறையவே இந்த ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் அது பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வந்து எடுத்துருக்கோம். யூ கேன் சி இப்போ கொஞ்சம் அந்த ஒயிட் கலரோட மிக்ஸ் ஆகும் போது லைட் ஆகுது, அதனால தான் அதை நிறைய எடுக்க சொன்னேன். அண்ட் வந்து டக்குன்னு போட்டுருங்க. உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டுறேன், நீங்களும் போடும்போது கொஞ்சம் குயிக்காக வந்து இதை வந்து உங்கள் ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிக்கும். ஸோ இது கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சைட் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு சைடு அண்ட் குயிக்காக பிளெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு லைக் எவ்வளோ கலர் வேணுமோ அது வந்து உங்கள் சாய்ஸ். ஓகேவா, அது எல்லாமே உங்களோட சாய்ஸு. கொஞ்சம் பிரைட்டாக அப்படி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ ரொம்ப கலர் தெரில பார்த்தீங்களா, நல்லா நார்மலாக
நேச்சுரலி நம்ம வந்து ஒரு ஃபேரா இருந்தா எப்படி இருப்போம் அப்படின்ட்டு. இது நம்ம ஃபேர் அண்ட் லவ்லின்றது கொஞ்சம் வந்து ஒயிட்டா இருக்குல்ல, அதனாலதான் நம்ம டார்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் சேர்க்கும் போது கூட நமக்கு வந்து கொஞ்சம் அது ஃபேர் ஆயிடுது. இன்கேஸ் உங்கள்கிட்ட யூஸ் பண்ண முடியாம டார்க் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதே நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போறீங்க, பார்ட்டி போறீங்க, எனக்கு பெருசா மேக்கப் பண்ண தெரியாது அப்படின்னா கூட அவங்க கூட நீங்களாம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காலேஜ் ஆஃபீஸ் போறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டா செட் ஆகும். பட் இதோட பிளெண்டிங் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கணும், இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கும். பட் இட்ஸ் ஓகே, ஒண்ணுமே இல்லை. அப்ப கூட நீங்க ஏதாவது டோனர், செட்டிங் ஸ்ப்ரேல தண்ணி கூட போட்டு லைக் பிளெண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து குயிக்கா பிளெண்ட் அண்ட் ஃபோர்ஹெட்லயும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் உங்க மேக்கப்பை லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கும். ஸோ எஸ்பெஷலி காலேஜ் ஆஃபீஸ் போற கேர்ள்ஸ் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டா செட் ஆகும். நீங்க இதே கொஞ்சம் மைல்டா போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஹெவியா போட்டு காட்டுறேன். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டா கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணலன்னா அப்படியே போய் பிடிச்சிக்கும். லைக் நமக்கு ஸ்வெட் இருக்குனாலும் அங்க பிளெண்ட் ஆகாது. ஸோ எனக்கு ஏசியில தான் உட்காந்துருக்கேன், அப்போ நல்லா ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் அங்கே வந்து அப்படி தெரியுது. ஸோ குயிக்காக நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி எப்போவுமே யூஸ்வலாக அப்படி கூட கட்ட கடன்னு போட்டுருவோம்ல, அதே மாதிரி மெத்தட் தான். ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இதுவாயிடும். நீங்கள் வந்து இதே எடுத்து இப்படி போட்டு கூட அப்படியே வந்து ஸ்கின்ல வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் யூ கேன் சி ஹவு லைக் எப்படி பிரைட்டா இருக்கு என்னோட ஸ்கின் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்போம், ரொம்ப ஈஸியான ஒர்க்ல வந்து பண்றது. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா பவுடரே உங்களுக்கு தேவையே கிடையாது. இப்படியே நீங்க விட்டுட்டு லைக் ஐ லுக், லிப்ஸ்டிக்லாம் போட்டிங்கனாலே சூப்பரா இருக்கும். ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா மேலே லைட்டா காம்பேக்ட் பவுடரோ இல்லை நார்மல் பவுடரோ வச்சு கூட நீங்க வந்து செட் பண்ணி இது பண்ணிக்கலாம். எப்படி நெக்கு வந்து இதுல கையில இருக்கு, அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். நான் வந்து நெக்குக்கு ரொம்ப போட மாட்டேன். ஸோ இது மாதிரி போடும்போது நமக்கு இந்த நெக் லைன்ஸ்ல கூட போய் அது செட் ஆக மாட்டுது ஆக்சுவலி. ஸோ நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன். அதனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் வந்து பல வருஷமா ஐ நோ திஸ், எனக்கு இது இந்த மாதிரி மேக்கப் பண்ண எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நான் வந்து அதை டுட்டோரியலாக போடல. பட் இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு. பட் ஒர்க் ஆகும், பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு என்னோட அம்மா கூட சொன்னாங்க, நீ போட்டு பாரு, நிறைய பேருக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் பண்ணேன். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து லைக் ஸ்வெட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து லைக் இப்படி வந்து பிளாட் பண்ணி எடுங்க. பிஃபோர் லைக் பவுடர் வச்சு செட் பண்ணிங்க வந்து பாருங்க, அவ்வளோவா எதுவும் டிரான்ஸ்ஃபர் கூட ஆகல. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்பா வந்து கூட நீங்க இது பண்ணலாம். ஸோ ரொம்ப இது லைக் இப்போ இன்கேஸ் எக்ஸசிவா இருக்குன்னா கூட இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ ஐ கேன் ஃபீல் சம்வேர் எக்ஸசிவா இருக்க மாதிரி. ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அழுத்தி புஷ் பண்ணோம்னா அது வந்து வரும். பட் நான் சில இடம்ல நல்லா அழுத்தினாலும் வர மாட்டேங்குது. பட் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. ஸோ இதை நான் இதோட விடாம பவுடர் வச்சு செட் பண்ண போறேன். ஸோ பவுடருக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பாண்ட்ஸோட நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர் வந்து யூஸ் பண்றேன், அந்த பிங்க் ஒன். இதுலயே வந்து இன்னொன்று இருக்கு லைக் பனானா பவுடர் மாதிரி எல்லோ டோன்ல வரும். ஸோ அது மாதிரி இப்படி டைரக்டா இதை எடுத்துட்டு ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து யூ கேன் சி. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு ஈவன் ஆக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இருக்காது. ஸோ அப்போது ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி பிளாட் பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக போகும். ரொம்ப பவுடர் அடித்த மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு தெரியும் ரொம்ப அடித்த மாதிரியும் இருக்காது, அழகாக நேச்சுரலாக செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ்க்கு நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ லைட்டாக பவுட்ரு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இதுலேயே போட்டு அந்த பாக்ஸே க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அழகாக அப்படியே டேப் 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 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபினிஷ் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை. ஸோ வந்து பவுடர் அடிச்சிட்டேன், கொஞ்சம் செட் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பி கூட ஒரு வாட்டி ப்ரஷ் வச்சு டஸ்ட் பண்ணலாம். இன்னும் நெக்கில் நான் எந்த பவுடர் அடிக்கல. ஸோ இப்போ ஐ லுக் பண்ணலாம். ஸோ ஐ லுக்கும் ஈஸியாக சொல்லி தரணும்னா உங்ககிட்ட லிப்ஸ்டிக் இந்த மாதிரி க்ரையான் லிப்ஸ்டிக் ஆர் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எது இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கை வந்து உங்கள் ஐலிட்டில் போட்டுக்கோங்க. போட்டு கை வச்சும் பிளெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரஷ் வச்சும் நீங்கள் வந்து சூப்பராக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் என்ன சொல்கிறது, ஒரு ஆரஞ்ச் மாதிரி இருக்குது நியூட் கலர் எடுத்து
என்னோட ஐலிட்ல வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூஸ்வலி நான் ஐ ஷேடோவுக்கு இந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்கன்னும் போது லைக் இந்த மாதிரி கலர்ஸ் நம்மளால ஷிம்மர்லாம் போட்டு போக முடியாது. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். நேரில் பார்க்க இன்னுமே இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் வேணா கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதை போடும்போது லைக் அப்படியே போட்டு இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ரொம்ப போட்டு அதை எப்படி சொல்றது, ஒரு நிறைய தேய்ச்சிடக்கூடாது. கம்மியான அமௌண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. குயிக்கா பிளெண்ட் பண்ணிடுங்க, அப்படி படபடப்படன்ட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுவே போதுமான ஒன்று. ஸோ இது ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகும்போது தான் நான் போடணுமா, வேற எதுக்கும் போடக்கூடாதான்னா அப்படிலாம் கிடையாது. எந்த ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட இந்த லுக் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ் போதும், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி லைக் பார்ட்டி, கோயில் போகிறோம், வெட்டிங் கெஸ்டாக போகிறோம், அந்த மாதிரினாலும் பிரைட்ஸ் மைடாக போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி தான் எது எடுக்கும் போதும் உடைக்கிறதுன்றது ஒரு ஹாபி வச்சுருக்கேன். ஸோ சேம் இதே ப்ரஷ்ல லைட்டாக எடுத்து நோஸ்லேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து ப்ளஷ் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாகவே அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்சம் போட்டு அப்புறமா வந்துட்டு இப்படி லைட்டாக தொடச்சிட்டோம்னா போயிடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒரேல்ஸ் என்கிட்ட ஐஷேடோ இருக்குன்னு ஐஷேடோ போட்டுக்கலாம், ஐஷேடோவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஐலைனர். ஸோ ஐலைனருக்கு வந்துட்டு நான் நான் லிப்ஸ்டிக் என்ன போனேன் அதையும் சொல்ல வந்துட்டேன். இதில் பேர் இல்லை கைஸ், சாரி. இதில் ஃபுல்லாக பேர் அழிஞ்சிடுச்சு, ரொம்ப நாளாக இருக்கா, அதனால எனக்கு தெரியல. பட் எனி க்ரீம் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஸோ மெபிலினோட கொலாசில் லைனரை வந்து ஐலைனருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஆப்ஷனல் தான், கம்பல்சரியாக நான் சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கும்னா வைக்கலாம். வர காஜல் பிடிக்கும், நிறைய பேர் காஜல் மட்டும் போட பிடிக்கும். எனக்கு காஜல் பிடிக்காது, இந்த ஐலைனர் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் போட்டுக்கிறேன். தின்னா வேணுமோ, விங் வேணுமோ, ஆல் உங்கள் சாய்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஐலைனர் போட்டு வந்துட்டேன். மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். என்னோட வீடியோவில் நிறைய இந்த மஸ்காரா பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஒரு 200 250 வந்து மஸ்காரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ட்ரை திஸ். ஸோ இது சூப்பராக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே இன்னைக்கு காட்டின எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அஃபிலேட் லிங்க்ஸாகவும் இருக்கும். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஸோ இந்த மாதிரி மஸ்காரா. ஸோ நான் வந்து இப்போ நல்லா ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா இன்னும் நல்லாவே ஒரு 2 மஸ்காரா கூட போடுவேன் நான். அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வந்து நார்மலாக வீட்டில் தான் இருக்கேன், இல்லைன்னா வந்து காலேஜ் போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா இதுதான் பண்ணுவேன். லைக் மஸ்காரா கோட்டிங் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும், ஹெவியாக இருக்காது. பிகாஸ் டெய்லி பேசிக்கில் வந்து நம்ம மஸ்காரா போடுறோம், அப்போ வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப ஹெவியாக 1-2 மஸ்காரா கோட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஐலாஷ் ஃபுல்லாக ஃபால் ஆகி கிளவி ஆகிடுவோம், நம்ம ஒன்றுமே இருக்காது, டேமேஜ் தான் ஆகும். அதனால தான். ஸோ என் லோவர் லேஷஸ்லையும் லைட்டாக கோட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கும் போல, லைக் போடுவோம் வாய் இப்படி போய்க்கும் போல. ஸோ இதுக்கப்புறமா லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா லிப் லைனர் போட்டு அதுக்கு மேலே லிப் பாம் போட்டிருந்தேன், வேஸ்லினோடது. ஸோ இப்போ அதை வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஒயிட் பண்ணிட்டு அகெயின் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து அதே ப்ரௌன் லிப்ஸ்டிக் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைல்டாக போட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டோன்னா ஃபினிஷ். ஸோ ரொம்பவே கம்மியாக என்னோட லிப் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, கம்பல்சரி கிடையவே கிடையாது. ஸோ பண்ணிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது சொல்லி நான் என்னோட ஃபிங்கரை வச்சு லைக் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு போட்டேன்ல அந்த ஆரஞ்ச், அதே வந்து ஒரு உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு டார்க் கலர் இல்லாமல் இதை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் இந்த மேக்கப். ஸோ லிப்ஸ்டிக்கோ வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் ஸ்கின்கே இந்த மாதிரி கலர்ஸ் லைக்
ப்ரௌன் ஆரஞ்சஸ் ப்ரௌன் மாதிரினா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். வித்வுட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க டைரக்டா ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் ஃபவுண்டேஷனை மட்டும் மிக்ஸ் பண்ணி இல்ல கன்சீலர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த லுக்கை வந்து கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு கூட உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா ஸ்வெட் ப்ரூஃபாவே இந்த மேக்கப் இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பேசிக்கா என்னதான் ஸ்வெட் ஆனாலும் நீங்க வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த மேக்கப் பண்றது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அண்ட் யூ கேன் see the glow. ஸோ எந்த ஒரு இதுவுமே போடாமே ஒரு க்ளோவும் நேச்சுரலா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பாக்குறவங்களுக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஐ ஹோப் ஏன்னா அது மூலியமா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் பிடிச்சி அவங்களும் ட்ரை பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்ன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.